தமிழ்நாட்டில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி சார்பில் தெருமுனை கூட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு SS கோவில் தெருவில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி நிறுவன தலைவர் மறைந்த பூவை ராஜாஜி அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வீர வணக்கம் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி மாநில தலைவர் சின்ன பனிச்சேரி வினோத்குமார் தலைமையில் நடைபெற்ற வீர வணக்கம் தெருமுனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய இந்து சத்தியசேனா தேசிய தலைவர் மாஸ்டர் வசந்தகுமார், அகில பாரத மக்கள் அமைப்பு நிறுவன தலைவர் சிவகுமார், ஜெய் சிவசேனா நிறுவன தலைவர் மாடம்பாக்கம் செந்தில், தமிழ்நாடு இந்து சேவா சங்க நிறுவன தலைவர் ஆவடி ஸ்டாலின், இந்து சாம்ராஜ் நிறுவன தலைவர் திருப்பூர் சக்திவேல், அகில இந்திய இந்து சத்தியசேனா பொதுச் செயலாளர் ஸ்ரீஹரி, விவேகானந்தர் இந்து பேரவை மாநில தலைவர் நரேஷ் பாபு, விவேகானந்தர் இந்து பேரவை மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பெப்சி குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் முதல் நிகழ்வாக இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி நிறுவன தலைவர் மறைந்த பூவை ராஜாஜி அவர்களின் திருவுருவ படத்திற்கு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள், மாநில, மாவட்ட, தொகுதி, பகுதி, நகர, ஊராட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். கூட்டத்தில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் மாநில நிர்வாகிகள், மாநில இளைஞரணி தலைவர் ஜே நகர் பழனி, மாநில துணை செயலாளர் பாபுகார்டன் குமரேசன், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் ஊரப்பாக்கம் முருகன், மாநில ஆன்மீக பிரிவு துணைத் தலைவர் கூடுவாஞ்சேரி அமுல்ராஜ் வீரப்பன், மாநில அமைப்பாளர் சதாசிவம், மாநில ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ், மாநில செயலாளர் தனலட்சுமி மற்றும் விழாக்குழு நிர்வாகிகள், காஞ்சி மாவட்ட மகளிரணி தலைவி உமாசாந்தி, காஞ்சி மாவட்ட மகளிரணி துணை தலைவி ஜோதிலட்சுமி, செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஊரப்பாக்கம் விக்ரம், திருவள்ளூர் மாவட்ட மகளிரணி தலைவி அருணா, செங்கல்பட்டு மாவட்ட பொருளாளர் யுவராஜ் உட்பட அமைப்பின் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் குன்றத்தூர் ஒன்றிய இளைஞரணி தலைவர் தினேஷ் நன்றியுரையாற்றினார். நம் சகோதரராக பழகக்கூடிய ஒரே ஒரு ஆண்மகன், நாம் இழந்து விட்டோம் அவரை என்று நாங்கள் எல்லாம் வருந்திக் கொண்டிருக்கிறோம். விதைகள் அழிவதில்லை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட விதையை மீண்டும் முளைக்க செய்வது என்று முதல் வருடம் அவரோட நினைவேந்தல் நிகழ்ச்சி நாம் பங்கு கொண்டுள்ளோம். இந்த நாட்டில் இன்னும் வாழ வேண்டியவன் தான், ஆனால் வாழ்ந்துட்டு இருக்கான். யார் மூலியமானா இங்கே இருக்கிற இந்து அமைப்புகளின் உருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு. அது நிலைநாட்டி கொண்டிருக்கிறது அருமை சகோதரர். 42 இந்து அமைப்பு தலைவர்கள் இருக்காங்க. இந்த 42 இந்து அமைப்பு தலைவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா பறந்து விரிஞ்சு தலைய அந்தந்த மாவட்டத்தில் பலமா கொடியை பிடிச்சி பலமா நிற்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இருந்துட்டு இருக்காங்க. உங்க படம்லாம் ஓடாது. நீங்க ஏதாவது நினைச்சு ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது பண்ணணும்னா நினைச்சிடாதீங்க. அத முடிந்தவரை தம்பி வினோத்குமார் அவர்களுக்கு அவர் தமிழ்நாட்டில் இருக்கும் இந்திய இயக்க தலைவர்களை அழைத்தவுடன் அந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்திய இயக்க தலைவர்கள் கலந்து கொள்வது போல் அவர் மறைவுக்கு பின்னால் நான் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி அமைப்புக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் இந்த அமைப்பு ஆதரவு என்று இந்த மேடை அருகாமை அமர்ந்திருக்கும் என் அன்பு அண்ணன்கள், இந்திய இயக்க தலைவர்கள், அவர் பேரில் பூவை ராஜாஜி என்று இருக்குது. ஏன் பூந்தமல்லி பகுதியில் அவரை நிகழ்ச்சி நடத்திருக்கலாமே நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். அவர் இருந்த பகுதி பூவையா இருந்தாலும் அதிக அளவில் மாங்காடு பகுதியில தான் அவரோட இந்திய இயக்க பணிகளை அதிகமாக செய்துள்ளார். அருமை அண்ணன் ராஜாஜி அவர்களை 10 ஆண்டு முன்பாக
ஒரு கோவூரை சேர்ந்த மணிகண்டன் என்ற ஒரு நண்பரால் அறிமுகப்பட்டார்கள்.